ரமலான் மாசத்துல 20 நாட்கள் 20 தராவீகளை முடித்திருக்கிறோம். கடைசி 10 ஒரு முக்கியமான ஒரு நாள். அடுத்து வரக்கூடிய நாள்கள் எல்லாமே, அடுத்து வரக்கூடிய இரவுகள் எல்லாமே முக்கியமான இரவுகள். அந்த இரவுகள் வந்துவிட்டால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐகல்லா அஹ்லஹு வ அஹ்யா லைலஹு, இந்த இரவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக்குவார்கள். வசத்த மீசரஹு, கைதியை வரிந்து கட்டி கொள்ளுவார்கள். என்ன அர்த்தம்? கைதி அவங்க திருப்பி அவங்க கூட நேரம் இருக்காதான், அந்த அளவு விவாதத்துல இருக்கணும். கைதி கட்டுற நேரத்துல கூட நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி நாள்கள்ல கைதியை வரிந்து கட்டி கொள்ளுவார்கள். அதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்குது. மனைவி இடத்துல போக மாட்டாங்கன்னு சொல்லி அர்த்தமும் கொடுக்குறாங்க பெரியவங்க. இருக்கட்டும், இந்த இரவிலே பெண்களையும் ஆண்களையும் விழித்திருங்கள், அந்த இரவை நீங்கள் ஹயாத்தாக்குங்கள், தொழுகுங்கள், வணங்குங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்பேற்பட்டது புனிதமான அது இரவுகள் நாள்கள் வருது. அது எல்லாமே அதுல ஒத்தப்பட நெட்டப்பட அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக இன்னும் ஒத்தப்படையாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம ஒத்தப்படை நாளுங்கிற பேர்ல முழிச்சு உட்கார்ந்து அவன் பாவம் செஞ்சோமா அல்லது நன்மை செஞ்சோமா என்னன்னே தெரியல. எல்லாத்தையுமே நம்மளோட கணக்கே கிடையாது. நன்மையும்பால சிந்தனையும் இல்லை, பாவத்தையும்பால சிந்தனையும் இல்லை, எப்படியோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பெருமானார் ஹதீஸ்ல வருது, இரவு நேரங்களிலே சிலர்கள் நன்மையாக கழிக்கிறார்கள், சிலர்கள் நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, பேசாம தூங்கிடுறாங்க. இன்னும் சில பேர் பாவத்துல கழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நாம 3 தரப்புல எந்த லிஸ்ட்ல நாம இருக்கிறோம்? ரமதானுடைய இரவு நேரங்களிலே நாம் பாவத்திலே கழிக்கிறோமா, நன்மையான காரியங்களிலே கழிக்கிறோமா? எத்தனை நன்மை செஞ்சோம், என்ன பாவம் செஞ்சோம், நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லை, நம்மால் நன்மை செய்ய முடியவில்லை என்றால், நன்மையான காரியங்களில் ஈடுபட முடியவில்லை என்றால் பேசாம படுத்து தூங்கிட வேண்டியது. அது ரொம்ப நல்லது, சலாமத்து. அது ரொம்ப சலாமத்து. அது யாருக்கும் இடையூறு இல்லை. உட்கார்ந்து சித்ரா பண்ணி விளையாடி நேரத்தை கரத்தி இந்த பாவத்தை சம்பாதிக்கிற நம்மள்ட்ட அதிகமா போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சகோதரர்களே, இபாதத்துகள் பல வகையான இபாதத்து இருக்குது. ஒண்ணு என்ன, சில நேரங்களிலே குறிப்பிட்ட நேரங்கள்ல அல்லாஹ்வை தொழுவணும், ஒரு சட்டம். சில நேரங்கள்ல அல்லாஹ்வை தொழுவணும், அதுக்கு 5 நேரம் தான் இருக்கு. மற்ற எல்லா நேரத்திலும் தொழுவ முடியாது. எல்லா நேரத்திலையும் பாங்கு சொல்ல முடியாது, அதனால தொழுக முடியாது. அதே மாதிரி நோன்பு, அது எல்லா நாள்லயும் வைக்க முடியாது. நோன்பு வச்சாலும் அது பரலான நோன்பு கிடையாது. ரமதானுடைய நாள்கள்ல வச்சாதான் அது பரலான நோன்பு. ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா ஹஜ்ஜ நம்ம ஊர்ல செய்ய முடியாது. நம்ம ஊர்ல ஹஜ் செய்ய முடியாது, இந்தியாவில் ஹஜ் செய்ய முடியாது. உலகத்துல மக்காவை தவிர எந்த ஊர்லயும் போய் ஹஜ் செய்ய முடியாது. இது ஒரு வகையான ஒரு அமல் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதே மாதிரி இஅ்திகாஃப்னு சொல்லி ஒரு அமல் இருக்குது. இந்த ஒரு அமல் என்ன, ஏன் அப்படி செய்யணும்? பள்ளிவாசல்ல தங்கி இருக்கணும். பள்ளிவாசல்ல தங்கி இருக்கணும், அதுதான் மேட்ரே. பள்ளிவாசல்ல தங்கி இருந்து அமல் செய்யணும். ஏன்னா ஏன் எதுக்கு என் வீட்டுல உட்கார்ந்து தங்கி இருக்கலாமே? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னால நாம கேட்டுட்டு போக வேண்டியதுதான். அதுல ஏன் எதுக்கு நம்மளுடைய சிந்தனையை போட்டு உள்ள போட்டு உழப்புறது தப்பு. மார்க்க ஒன்றை சொல்லிருச்சுன்னா எதுக்கு இப்படிலாம் செய்யணும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டா நாம கேட்கணும். ஆமன்னா சல்லம்னா சமீஅனா வஅதானா. ஆமன்னா நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அதை நம்புறோம், வழிபடுறோம். சமீஅனா என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், அத்தானா வழிபட்டு போவோம். இந்த 4 பாயிண்ட் நம்மகிட்ட இருக்கணும். 4 பாயிண்ட். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நமக்கு இஅ்திகாஃப் ஒரு சுன்னத்தான். இது பர்து கிடையாது. எல்லாருக்கும் பள்ளியாசல் உட்காரணும்னா பள்ளியாசல் ஜும்மா மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு 10 நாளைக்கு மற்ற வீட்டு வேலை நடக்காம போயிடுமே. அதனால இது சுன்னத்து. சுன்னத்துனா எந்த மாதிரி சுன்னத்து? சுன்னத்து கிஃபாயா, சுன்னத்து முஅக்கதா. கட்டாயமான சுன்னத்து. அது கட்டாயமான சுன்னத்து.
அதுலயும் யாராவது ஒருவர் இருந்தாலும் போதுமானது. எல்லாரும் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஊர்ல உள்ள மக்கள் எல்லோருமே இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. யாராவது ஒரு சிலர் இருந்தாலும் போதுமானது. யாருமே இல்லைன்னா அந்த சுண்ணத்தை விட்ட குற்றம் எல்லாருக்கும் கிடைக்கும். யாருமே ஏத்திகாப் இருக்கலன்னா சுண்ணத்தை விட்ட குற்றம் எல்லாத்தையும் கிடைக்கும். அது சில பேர் ஏத்திகாப் இருக்கிறதுனா ஊருக்கு முசீபத்து இறங்கிரும், அப்படிலாம் இறங்காது. எத்தனையோ பர்னு தொழுகை விட்டு போய் கிடக்கு, அதுக்கு முசீபத்து இறங்கல. எத்தனையோ ஜக்காத் விட்டு போய் கிடக்குது, அதுக்கு முசீபத்து இறங்கல. ஒரு சுண்ணத்தை விட்டவன முசீபத்து இறங்க போறது இல்லை, ஆனா குற்றம். அது குற்றம். அது பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிவாசல் எல்லா ஊருக்கும் தேவை. பள்ளிவாசல் இருந்தா பள்ளிவாசல்ல ஜமாத்து தொழுகைன்னு ஒன்று நடக்கணும். மார்க்க சட்ட பிரகாரம் பள்ளிவாசல்ல ஜமாத்து தொழுகை என்று ஒன்று நடக்கணும். ஜமாத்து தொழுகை பள்ளிவாசல்ல நடக்கல அப்படின்னு சொன்னா ஊர்ல உள்ள ஆண்கள் எல்லாரும் குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள். ஏன்னா பள்ளிவாசல்ல ஜமாத்து நடக்கலையா இல்லையா? யாரோ சிலர்களாவது நடத்திடணும் பள்ளிவாசல்ல ஜமாத்து தொழுகைய. அப்படி இல்லைன்னா ஊர் மக்கள் எல்லோரும் குற்றவாளிகளாக ஆகுவார்கள். அது சுன்னத்தை முஅக்கதா, சுன்னத்தை கிஃபாயா. எது? ஜமாத் தொழுகை நடத்துறது இருக்கா இல்லையா? ஜமாத் நடத்துறது தொழுகை பரவலு, எல்லாரும் தொழுதாகணும். மூமீனாக பிறந்த ஆண் பெண் எல்லாரும் தொழுகையே ஆக வேண்டும். வயதுக்கு வந்த ஆண் பெண் எல்லோரும் மீது கடமை அது. அது எங்க வேணாலும் தொழுவலாம். பள்ளியாசல்ல தொழுவலாம், வீட்டுல தொழுவலாம், கடையில தொழுவலாம், காட்டுல தொழுகலாம், எங்க வேணாலும் தொழுகலாம். ஆனால் பள்ளிவாசல்ல வந்து தொழுவது என்பது அது சுன்னத்தை முஅக்கதா, சுன்னத்தை கிஃபாயா. சுன்னத்தை முஅக்கதான கட்டாயமான சுன்னத்து. யாரோ சிலர்கள் செய்து விட்டால் எல்லோரும் குற்றவாளிகளாக ஆக மாட்டார்கள். ஆனால் பர்து தொழுவணும். வீட்டிலயா எங்கேயா தொழுதாகணும். தொழுகலன்னா அதுக்குள்ள குற்றங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இஅ்திகாஃப் என்பது அது சுன்னத்தை கிஃபாயா, சுன்னத்தை முஅக்கதா. அது எப்படி? சுன்னத்தை கிஃபாயா, யாராவது சிலர்கள் பள்ளிவாசல தங்கி இருக்கணும். ஒரு ஆள் இருந்தாலும் போதுமானது இருக்கணும். அது எப்படி எங்க இருக்கணும்? நாளைக்கு பிற 21 மகரீபுக்கு பாங்கு சொல்லும் போது உள்ள வந்துடணும். நோன்பு திறக்கிறதே உள்ள வந்து நோன்பு திறந்துட வேண்டியதுதான். எது வரைக்கும்? பெருநாள் பிறையை பார்த்தவங்க அவளை ரிலீஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவர் வீட்டுக்கு போயிடலாம். பெருநாள் பிறையை பார்க்கும் வரை இது 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கணும். என்னால 10 நாள் இருக்க முடியாது. என்னால எனக்கு லீவு நேரம் இல்லை, என்னால ஒரு 3 நாள் அல்லது 1 நாள் ஏதோ ஒன்ன வச்சு என்ன செய்யலாம்? அந்த மாதிரி டைம் கொடுத்து கூட என்ன செய்யலாம்? அவங்களால எவ்வளவு முடியுதோ அந்த டைம் இஅ்திகாஃப் இருக்கலாம். இது ஒரு சுன்னத்து. 10 நாளும் இருக்கணும். 10 நாளும் இருக்க முடியல அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் 3 நாள் இருக்கிறாங்க, இன்னொரு ஆள் 3 நாள் இருக்கிறாங்க, இப்படி இருக்கலாம். இல்ல இன்னைக்கு ஒரு ஆளு, நாளைக்கு ஒரு ஆளு, 10 நாளைக்கு 10 பேர் கூட இருக்கலாம். இப்படி இஅ்திகாஃப் இருக்கலாம். இதெல்லாம் சுன்னத்தான இஅ்திகாஃப்கள். இது அல்லாம இன்னொரு இஅ்திகாஃப் இருக்குது. எப்படி அப்படிங்க? அது அந்த இஅ்திகாஃப் எப்ப வேணாலும் இருக்கலாம் பள்ளியாசல்ல. அது ரமதானுடைய கடைசி 10 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது நான் எவ்வளவு நேரம் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறேனோ அவ்வளவு நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் நியத்து வச்சுக்கிறேன். எப்போ வந்தாலும் சரிதான். ரமதானின் இல்லை, ரமதான் அல்லாத மாதங்களாக தான் சரிதான். லோஹர் தொழுகைக்கு உள்ள வர்றோம், வாங்க சொல்ல டைப்ல உள்ள வர்றோம்னா நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா. நான் எவ்வளவு நேரம் இந்த பள்ளியில தங்கி இருக்கிறானோ அது அரை மணி நேரமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம், 10 நிமிஷமா இருக்கலாம். நாம பள்ளியாசலுக்கு வர்றோம், இஅ்திகாஃபுடைய நியத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டா நன்மை கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த இதுல ஒரு வசாயில் வந்து சொல்றாங்க. எந்த அளவு சொல்லப்படுதுன்னா, ஒரு ஆளு குறிப்பா ரமலானுடைய மாதத்துல மகரீபுக்கு ஒரு பிள்ளைகள் வந்தார். அங்கதான் முக்கியமான மேட்டர். மகரீப் தொழுகைக்கு உள்ள வர்றார். எந்த இடத்துல மகரீபு தொழுதாரோ இந்த இடத்திலேயே உட்கார்ந்து வேற துனியாவுடைய வெட்டி பேச்சுக்கள் பேசாமல் எந்த காரியத்திலே ஈடுபடாம அந்த இடத்திலேயே உட்கார்ந்து இஷா வரைக்கும் இருந்தாருன்னா, இஷா வரைக்கும் இஅ்திகாஃப் இருந்தாருன்னா, மகரீப்ல இஷா தான், ரொம்ப நேரம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவருக்காக வேண்டிய சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுகிறான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. இது ரமலானுடைய மாதத்திலேயே செய்யலாம். இதை ரமலான் அல்லாத மாதங்கள்லேயே நம்ம செய்யலாம். அப்ப நாம எவ்வளவு கூட பள்ளியாசல்ல இருக்கிறோமோ
வரும்போது நீயத்தை வைத்துக் கொண்டால் ஏத்திகாஃபுடைய நன்மையும் என்ன செய்யும், கிடைக்கும். இது நாம இருக்கு. நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய நாள்கள்ல இஷாவுக்கு வரும்போதா தான், மகரீபுக்கு வரும்போதா, இந்த வக்துக்கு உள்ள வரும்போதுனாலும் நாம நீயத்து வச்சுக்கிட்டே வரணும். நல்ல ஏத்திகாஃபுடைய நன்மையும் கிடைக்கும். இது ஆண்களுடைய சட்டம். பெண்களாக இருந்தால் அதுல அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல்லே உட்கார்ந்தாங்க, பள்ளிவாசல்லே இருந்தாங்க. பள்ளிவாசல் அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வசதி எல்லாம் செய்ய முடியாது. பொம்பளைங்களை தொழுகைக்கு வரவங்க துணிய பாலாக்கிறது, துணிய பிக்கிறாங்க, செய்ய முடியாது. அதனுடைய பாதுகாப்புகள் எல்லாம் நம்ம செய்ய முடியாது. அதனால பெண்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வசதி என்னன்னா, வீட்டுல ஒரு இடத்தை அவங்களே தேர்ந்தெடுத்து கொண்டு, வீட்டை ஒரு இடத்தை அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டு ஒரு முசல்லாவை போட்டு தொழுகை இடமாக ஆக்கி அந்த இடத்துல அவங்க ஏத்திகாஃபுடைய நீயத்தை வச்சு உட்கார்ந்துட வேண்டியது. வீட்டுல ஒரு இடத்துல அவங்க சேர்ல உட்கார்ந்து தொழுகிறவங்களா இருந்தாலும் சரிதான், தரையில உட்கார்ந்து தொழுகிறவங்களா இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துல ஏத்திகாஃபை போட்டு ஏத்திகாஃப் நீயத்தை போட்டு உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கும் நேரம் எல்லாம் அவர்களுக்கு நன்மை கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, நன்மை எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. நீயத்தை வச்சு உட்காந்துட்டாங்களா இல்லையா, அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த இடத்துல உட்கார்ந்து காய்கறி வெட்டி